அகமதாபாத் விமான விபத்து. ஒருவர் உயிர் தப்பியுள்ளதாக தகவல். விமானிகள் யார்? அவர்களின் அனுபவம் என்ன? இந்தியாவின் குஜராத் மாநில தலைநகர் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 242 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானது. விமானம் புறப்பட்டு 5 நிமிடங்களுக்குள் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. பிந்தி கிடைக்கும் தகவல்களின்படி இந்த விபத்தில் ஒருவர் உயிர் தப்பியிருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் இந்திய நேரப்படி பிற்பகல் 1:30 அளவில் புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து சிதறியது. விபத்து நடந்த இடத்தில் வானுயர கரும்புகை எழுந்தது. சிலர் தமது கையடக்க தொலைபேசிகளில் இந்த வீடியோக்களை பதிவு செய்திருக்கின்றனர். இந்த வீடியோக்களும் படங்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. விமானிகள் யார்? அவர்களின் அனுபவம் என்ன? 9300 மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவம் கொண்ட கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் விமானத்தை இயக்கியதாக சிவில் விமான போக்குவரத்து முகவர் மையம் தெரிவித்திருக்கின்றது. கேப்டன் சபர்வாலுக்கு 8200 மணி நேர விமான பயண அனுபவம் இருந்தது. அவரது துணை விமானியான கிளைவ் குந்தர் 1100 மணி நேரம் அனுபவம் பெற்றிருந்தார் என்று சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த இரு அதிகாரிகளின் அனுபவத்தையும் சேர்த்து 9300 மணி நேரம் விமானத்தில் பறந்திருக்கின்றனர். கடைசி நேரத்தில் நடந்தது என்ன? 625 அடி உயரத்தில் பறந்த விமானம் நிமிடத்துக்கு 475 அடி வேகத்தில் சரிந்திருக்கிறது. அங்கிருந்து ஒரு நிமிடத்துக்குள்ளாக கீழே விழுந்து குடியிருப்பு கட்டடம் ஒன்றில் மோதி வெடித்து சிதறியதில் விமானிகளுக்கு எந்தவித பாதுகாப்பு முயற்சிகளையும் மேற்கொள்ள போதுமான வேகம் இருந்திருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்துக்கு விமானத்தில் இருந்து உயிருக்கு ஆபத்தான சூழலில் அவசர உதவிக்காக எழுப்பப்படும் மேடே சிக்னல் வந்திருக்கின்றது. ஆனால் அதன் பிறகு விமானத்தை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததாக இந்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் கூறியிருக்கிறது. தற்போது இந்த விமான விபத்தில் உயிர் தப்பிய நபர் பிரித்தானிய பிரஜையான விஸ்வாஷ் குமார் ரமேஷ் என்றும் இவர் 11A என்ற ஆசிரத்தில் இருந்தவர் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுவரை வெளியான தகவல்களின்படி இந்த விமான விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.